மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க மெதுவடை. உளுந்து பருப்பில் செய்யக்கூடிய மெதுவடையை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை உளுந்த பருப்பு உருட்டு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு குட்டி டம்ளரில் 1 டம்ளருங்க. பச்சரிசி 2 ஸ்பூனுங்க. சீரகம் 1/2 ஸ்பூன். 10 மிளகு, மல்லி, கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா. சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேங்க, 1 டம்ளர் வெள்ளை உருட்டு உளுந்தும் இந்த 2 ஸ்பூன் பச்சரிசியும் நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த வெள்ளை உளுந்த பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி தொளிச்சு அரைக்கணுங்க. அப்போ தான் மெதுவடை சூப்பராக வருங்க. இப்போ இதில் நம்ம வெங்காயம் பொடியாக அறுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயங்க, பெரிய வெங்காயத்திலே சின்ன சைஸாக இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. இந்த சீரகம், குருமிளகு, சீரகம் 1/2 ஸ்பூன், குருமிளகு ஒரு 10ங்க, மல்லி, கருவேப்பிலை, இதை போட்டு பிசைஞ்சு நம்ம பார்க்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, நம்ம வடை போட்டுக்கலாங்க. மெதுவடை வேகட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பாருங்கள், மெதுவடை ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆனால் அரைக்கும் போது மட்டும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைக்கும் போது இஞ்சி 1 துண்டு, 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டு வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை, சீரகம், குருமிளகு போட்டு நல்லா இது பிசைஞ்சிட்டு, இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்து சின்ன சின்னதாக போட்டுற வேண்டியதாங்க. எண்ணெயில் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.